வணக்கம். தாவேகாவோடு கூட்டணி அமைப்பது குறித்து ஆலோசனையில் ஈடுபட்டுள்ள பாஜக மேலிடம். தமிழக வெற்றிக் கழகம் காங்கிரஸ் கட்சியோடு கூட்டணி அமைக்க தொடர்ந்து முயற்சி செய்து வருகிறது. விஜய் அவர்கள் ராகுல் காந்தியை சந்திக்க நேரம் கேட்டுள்ளார். மேலும் தமிழக காங்கிரஸ் கட்சி இதற்கான எந்தவிதமான முன்னெடுப்பையும் மேற்கொள்ளாத இருந்தபோதும் கூட விஜய் அவர்கள் கேரளாவில் தனக்கு தெரிந்த நண்பரின் மூலமாக கேரள காங்கிரஸோடு தொடர்பு கொண்டு அவர்கள் மூலமாக இந்த செய்தியை டெல்லிக்கு அனுப்பியுள்ளதாக கூறப்படுகிறது. மேலும் ராகுல் காந்தி, சோனியா காந்தி போன்றோர்கள் தமிழகத்தின் காங்கிரஸ் கட்சியினுடைய சட்டமன்ற தலைவராக இருக்கக்கூடிய ராஜேஷ்குமாரை அழைத்து இது பற்றி விசாரணை நடத்தியதாகவும் கூறப்படுகிறது. தமிழகத்தில் விஜய்க்கான செல்வாக்கு என்ன, அவருக்கு எவ்வளவு வாக்கு வங்கி கிடைக்கும், அவரால் வெற்றி பெற முடியுமா என்று ஆலோசனையில் ஈடுபட்டதாக சொல்லப்படுகிறது. மேலும் கேரள காங்கிரஸ் விஜயோடு கூட்டணி வைப்பது நமக்கு நல்லது. கேரளாவில் மிகப்பெரிய சூப்பர் ஸ்டாராக விஜய் விளங்குகிறார். கேரள சூப்பர் ஸ்டார்களுக்கு இணையாக அவருக்கு அங்கு ரசிகர்கள் உள்ளது. எனவே நாம் தமிழக வெற்றிக் கழகத்தோடு கூட்டணி அமைத்தால் வரும் 2026ஆம் ஆண்டு கேரளாவிலும் சட்டமன்ற தேர்தல் நடைபெற உள்ளது. அப்பொழுது விஜயின் செல்வாக்கை பயன்படுத்தி நாம் வெற்றி பெற்று ஆட்சியை பிடித்து விடலாம். தற்பொழுது கம்யூனிஸ்ட் கட்சியின் ஆட்சிதான் நடைபெற்று வருகிறது. மக்களும் மிகுந்த அதிருப்தியில் இருந்து வருகிறார்கள். விஜயின் செல்வாக்கு நமக்கு இருக்கும் பொழுது அது மேலும் நமக்கு கை கொடுக்கும் என கேரள காங்கிரஸ் தொடர்ந்து கூறி வருவதாக சொல்லப்படுகிறது. அதே சமயத்தில் தமிழக காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர்களோ விஜயோடு நாம் அவசரப்பட்டு எந்தவிதமான கூட்டணி முடிவையும் எடுத்துவிட வேண்டாம். இதுவரையிலும் சிறிய கட்சிகள் கூட விஜயை நம்பி கூட்டணிக்கு செல்லவில்லை. அப்படி இருக்கும் பொழுது நாம் ஒரு தேசிய கட்சி, பெரிய கட்சி, நாம் எதற்காக அவரோடு கூட்டணிக்கு செல்ல வேண்டும்? இதுவரையிலும் விஜய் தேமுதிக, பாட்டாளி மக்கள் கட்சி, விடுதலை சிறுத்தைகள் கட்சி என பல்வேறு கட்சிகளோடு கூட்டணி பேச்சுவார்த்தையை தொடர்ந்து நடத்திவிட்டார். எவருமே தமிழக வெற்றிக் கழகத்தோடு கூட்டணிக்கு செல்லவில்லை. நாம் அவசரப்பட்டு எந்த முடிவையும் எடுக்க வேண்டாம். தேர்தலுக்கு இன்னும் 8 மாதங்கள் இருக்கிறது, பொறுமையாக இருப்போம் என கூறியிருப்பதாக சொல்லப்படுகிறது. மேலும் தமிழக காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர்கள் அனைவருமே தமிழக வெற்றிக் கழகத்தோடு கூட்டணி வேண்டாம் என ஒன்றுபட்டு கூறுவதாக சொல்லப்படுகிறது. நாம் நீண்ட நெடுங்காலமாக திமுக கூட்டணியில் தொடர்ந்து பயணிக்கிறோம். லாபமோ நட்டமோ இருவருக்குள்ளும் எந்தவிதமான பிரச்சனையும் இல்லாமல் கூட்டணி சுமூகமாக சென்று கொண்டிருக்கிறது. மக்களவைத் தேர்தலில் நாம் அதிக தொகுதிகளை கேட்கும் பொழுது விட்டுக் கொடுக்கிறார்கள். சட்டமன்ற தேர்தலின் பொழுது ஒரு சில தொகுதிகள் குறைவாக கொடுத்தாலும் நாம் பெற்றுக்கொண்டு திமுக கூட்டணியில் இருப்பதுதான் நல்லது. தற்பொழுது நமக்கு 18 சட்டமன்ற உறுப்பினர்களில் ஒருவர் இறந்துவிட்டதால் 17 சட்டமன்ற உறுப்பினர்கள் உள்ளார்கள். நாம் விஜயோடு கூட்டணி வைத்து அதுவும் இல்லாமல் சென்றுவிட்டால் என்ன செய்வது? காங்கிரஸ் கட்சிக்கான தமிழகத்தின் பிரதிநிதித்துவமே இல்லாமல் சென்றுவிடும். அவசரப்பட்டு எந்தவிதமான முடிவையும் எடுக்க வேண்டாம் என தமிழக காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர்கள் கூறி வருவதாக சொல்லப்படுகிறது. அதே சமயத்தில் தமிழக காங்கிரஸ் கட்சியின் இளம் தலைவர்களோ தொடர்ந்து நாம் திமுகவோடு கூட்டணி வைத்துக் கொண்டிருந்தால் காங்கிரஸ் கட்சியை கரைந்து காணாமல் சென்றுவிடும். ஒரு காலத்தில் தமிழகத்தை ஆண்ட கட்சியாக இருந்தது. பின்பு 63 தொகுதி, 40 தொகுதி, 25 தொகுதிக்கு குறைந்து விட்டோம். வரும் தேர்தலில் அதைவிட குறைவாக கூட கொடுப்பார்கள். இப்படியே நாம் குறைத்து பெற்றுக்கொண்டே சென்றால் காங்கிரஸ் கட்சி எப்படி வளரும்? காங்கிரஸ் கட்சியின் எதிர்காலம் தமிழகத்தில் என்ன ஆவது? நாம் காங்கிரஸ் கட்சியை வளர்க்க வேண்டும் என்றால் ஒரு சில தீர்க்கமான முடிவுகளை எடுக்க வேண்டும், ரிஸ்க் எடுக்க வேண்டும். அப்படி ரிஸ்க் எடுத்தால் மட்டுமே காங்கிரஸ் கட்சியை தமிழகத்தில் வளர்ச்சி பெற வைக்க முடியும். நாம் தமிழக வெற்றிக் கழகத்தோடு கூட்டணிக்கு சென்றால் 60 தொகுதிகளை கூட கேட்டு பெறலாம். ஆனால் திமுகவில் அவ்வளவு தொகுதிகளை தரமாட்டார்கள். எனவே நாம் தமிழக வெற்றிக் கழகத்தோடு கூட்டணி அமைக்க வேண்டும் என காங்கிரஸ் கட்சியின் இளம் தலைவர்கள் கூறினாலும் கூட டெல்லி தலைமை இது குறித்து மௌனம் காத்து வருவதாக சொல்லப்படுகிறது. நன்றி.